Good afternoon, everyone. I welcome you to the 15th webinar of Zentax Clinic. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் சொல்லணும். ஏன்னா இது 15th வெபினார். இவ்வளோ நாள் வந்துட்டு வீக்லி 1 வெபினார் பண்ணி எல்லாரோட சப்போர்ட்டும் இல்லைன்னா எங்களால் இவ்வளோ தூரம் டிராவல் பண்ணிட்டு போய் முடியாது. We expect the same support and coordination from you in the coming webinars also. இப்போ வந்துட்டு ஒரு 5 minutes, ஒரு 3 to 5 minutes மட்டும் நம்ம வெயிட் பண்ணுவோம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி. ஐ திங்க் மோர் பீப்புள் ஆர் கம்மிங் இன், ஸோ வில் ஜஸ்ட் வெயிட் ஃபார் another 5 minutes and then get started. Thank you. Okay, welcome everyone. So almost 3:05 ஆக போகுது. We'll get started. இன்னைக்கு டாபிக் பார்த்தீங்கன்னா அவாய்டிங் ஜிஎஸ்டி நோட்டிசஸ், கரெக்ட் ஃபைலிங் ஆஃப் GSTR 3B. நீங்க நினைக்கலாம் GSTR 3B நாங்க எல்லாருமே வந்து மந்த் ஆன் மந்த் ஃபைல் பண்ணிட்டு இருக்கோம். ஃப்ரம் 2017 ஜூலை போன மாசம் வரைக்கும் ஃபைல் பண்ணியிருப்பீங்க. இப்போ வந்துட்டு நீங்க ஃபெப் மந்தோட GSTR 1க்கு மேபி ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம். GSTR 3Bல அப்படி என்னதான் நீங்க வந்துட்டு சேஞ்சஸ் சொல்ல போறீங்க, இல்ல GSTR 3B ஃபைல் பண்றதுல என்ன ரொம்ப சிக்கல்கள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு. இப்ப நம்ம வந்துட்டு என்னங்கிறத பார்ப்போம். சரி, உங்க ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஆதார் கார்டு இருக்கு. இந்த ஆதார் கார்டுல ஹனுமான்ஜி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். ஆஞ்சநேயரோட போட்டோவோட வந்திருக்கு. உங்க எல்லாருக்குமே தெரியும் UIDAI தான் வந்துட்டு ஆதார் கார்டு இஷ்யூ பண்றாங்க. நம்ம எல்லாருமே ஆதார் கார்டு எடுத்திருப்போம். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்களும் வந்து லைன் பை லைனா நின்று போய் அவங்க ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேன் பண்ணி, ரெட்டினா ஸ்கேன் பண்ணி, அங்கேயே ஒரு போட்டோ எடுத்து இவ்வளவு தூரம் வெரிஃபிகேஷன் எல்லாமே பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு ஆதார் கார்டு இஷ்யூ பண்றாங்க. அப்ப அப்படி இருக்கும்போது இந்த நியூஸ் இது பாத்தீங்கன்னா நான் ஹிந்து நியூஸ் பேப்பர்ல பப்ளிஷ் பண்ண ஒரு ஆர்டிகிள், அதுல இருந்து எடுத்தது. இந்த ஆதார் கார்டு ராஜஸ்தான்ல ஒருத்தருக்கு வந்து போயிருக்கு. இந்த நேம்ல இந்த டீடைல்ஸ் எல்லாமே வச்சு போயிருக்கு. ஸோ ஆதார் எசென்ஷியலி என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இல்லாத ஒரு விஷயத்துக்கு ஆதார் கார்டுனால ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் கிடைச்சிருக்கு. இதே மாதிரி GSTR 3Bக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். GSTR 3Bல மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ITC கிளைம் பண்றது GSTR 3B ரிட்டர்ன்ல தான். நீங்க என்ன வேல்யூ, நான் டேபிள் ரெஃபரன்ஸ் வந்துட்டு சொல்லல, நீங்க நெட் ITC கிளைம் பண்றதுல என்ன வேல்யூ நீங்க போட்டீங்கன்னாலும் அது உங்களோட எலக்ட்ரானிக் கிரெடிட் லெஜர்ல கிரெடிட் ஆயிடும். இதுதான் மிக முக்கியமான ஒரு சிமிலாரிட்டி. நீங்க வந்துட்டு 10 கோடின்னு ஒரு அமௌண்ட் போடுறீங்க, அது வந்து கிரெடிட் ஆயிரும். உங்களுக்கு வந்துட்டு அது என்ஜாய் பண்றதுக்கு உண்டான ரைட்டுங்கிற மாதிரி வந்துடும். இல்லாத ஒரு விஷயம் ஆனா GSTR 3B மூலியமா நீங்க உருவாக்கலாம். அதுதான் அது சொல்றதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள். நான் நம்ம டாபிக் உள்ள டைரக்டா போலாம். சர்க்குலர் நம்பர் 170/2/2022. இப்ப இது போறதுக்கு முன்னாடி ஜெனரல் ஒரு ஓவர்வியூ மட்டும். ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், GSTR 1 அண்ட் GSTR 3B இதுதான் மந்த்லி மெயினா ஃபைல் பண்ணக்கூடிய 2 ரிட்டர்ன்ஸ். GSTR 1 ரிட்டர்ன்ல அவுட்வர்ட் டாக்ஸபிள் சப்ளைஸ், B2B, B2C, கிரெடிட் நோட்ஸ், டெபிட் நோட்ஸ், எக்ஸ்போர்ட் டிரான்சாக்ஷன், சப்ளை டு SCZ, இதோட அமெண்ட்மெண்ட்ஸ் ஏதாச்சும் இருக்குன்னா அந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம ரிப்போர்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் GSTR 3Bல சம்மரைஸ்டா இந்த அவுட்புட் டாக்ஸ், டாக்ஸபிள் வேல்யூ, டாக்ஸ் லைபிலிட்டி ரிப்போர்ட் பண்ணிட்டு பேமெண்ட் பண்ணுவோம், வெதர் யூசிங் இன்புட் டாக்ஸ் கிரெடிட் ஆர் யூசிங் கேஷ். இதே மாதிரி RCM டிரான்சாக்ஷனுமே நம்ம வந்து ரிப்போர்ட் பண்ணுவோம். இப்படிதான் ஜென்ரலா ரிட்டர்ன் ஃபைலிங் நடக்குது. ஸோ ஜூலை 2022ல பாத்தீங்கன்னா ஒரு சர்க்குலர் CBIC வந்துட்டு இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. அந்த சர்க்குலர்ல டீட்டெயில்டா GSTR 1 அண்ட் GSTR 3B ஃபைல் பண்றதுக்கு உண்டான ஒரு சில சேஞ்சஸ் சொல்லியிருந்தாங்க. இந்த சேஞ்சஸ் எதனால சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப கரண்ட்லி GSTR 3B ஃபைல் பண்ணும்போது, கரண்ட்லி சொல்லல, ஜூலை 22க்கு முன்னாடி நம்ம வச்சுக்கலாம். நார்மலா GSTR 1 டிரான்சாக்ஷன்ஸை அப்படியே அதுல இருந்து டாக்ஸபிள் அவுட்வர்ட் சப்ளைஸ், அதோட டாக்ஸ் லைபிலிட்டி பெரிய இஷ்யூ இருக்காது. டேபிள் நம்பர் 3 பத்தி நான் சொல்றேன். இங்க
டேபிள் நம்பர் 3ல பாத்தீங்கன்னா அவுட்வர்ட் டாக்ஸபிள் சப்ளைஸ், அப்புறம் எக்ஸ்போர்ட் டிரான்சாக்ஷன், இன்வெர்ட் சப்ளைஸ் லைபிள் ஃபார் ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம், இந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே போடுவோம். போட்டதுக்கு அப்புறம் டேபிள் 4ல ஐடிசி ரிலேட்டடான டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு நம்ம வந்து ஃபைல் பண்ணுவோம். மேஜரா பாத்தீங்கன்னா அவுட்புட் டாக்ஸ் ரிலேட்டடான டேபிள்ல பெரிய ஒரு சேஞ்ச் எதுவுமே கொண்டு வரல. நான் நெக்ஸ்ட் பேஜ்ல உங்களுக்கு வந்துட்டு அதோட ஒரு ஸ்கிரீன்ஷாட் மட்டும் எடுத்து போட்டிருக்கேன். பாத்தீங்கன்னா இது ஒன் ஆஃப் தி மேஜர் சேஞ்ச். இந்த ரிப்போர்ட்டிங் ஆஃப் இன்டர்ஸ்டேட் சப்ளைஸ் டு அன்ரெஜிஸ்டர்ட் பர்சன், இது எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்ரெஜிஸ்டர்ட் சப்ளைஸ் நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தமிழ்நாடுல ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சிருக்கிற ஒருத்தர் வந்துட்டு ஆந்திரால ஒரு சேல்ஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. கரண்ட்லி 2.5 lakhsக்கு மேல ஒரு இன்வாய்ஸோட வேல்யூ போயிருக்கு அப்படின்னா நம்ம அது ஜிஎஸ்டிஆர் 1ல இன்வாய்ஸ் வைஸாவே ரிப்போர்ட் பண்ணிடுவோம். இன்கேஸ் 2.5 lakhsக்கு கீழே தான் இருக்குன்னா கன்சாலிடேட்டடா தான் நம்ம வந்துட்டு ரிப்போர்ட் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, ஜிஎஸ்டி பேசிக்கலி ஒரு கன்சம்ஷன் பேஸ்டான டாக்ஸ். அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தர் ஆந்திரால இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு வந்துட்டு சேல் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, ஆந்திரால இருக்கக்கூடிய அந்த பர்சன் தான் இந்த சர்வீஸ் இல்ல இந்த குட்ஸ் வந்து கன்சியூம் பண்றாங்க. அப்ப அந்த ரெவென்யூ ஆக்சுவலா எங்க போகணும்னா ஆந்திரா ஸ்டேட்டுக்கு போகணும். அப்ப இந்த பிளேஸ் ஆஃப் சப்ளை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த இடத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, பிளேஸ் ஆஃப் சப்ளை வைஸ் நீங்க டீடைல்ஸ் வந்துட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேபிள் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எசென்ஷியலி சொல்லணும்னா, அவுட்வர்ட் சப்ளை பொறுத்த வரைக்கும் பெருசா வேற சேஞ்சஸ் இல்லை. இந்த ஒரு டேபிள்ல நீங்க வந்துட்டு டீடைல் சம்மரைஸ் பண்ணி கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சேஞ்ச் இருக்கு. நம்ம இன்வெர்ட் சப்ளைஸ் போகலாம். மேஜரான சேஞ்சஸ் நான் வந்துட்டு உங்களுக்கு ஃபார்ம் வச்சுட்டு அதுல என்ன சேஞ்சஸ் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இங்க வந்து நான் பாயிண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு ஸ்லைட்லயுமே தனித்தனியா போட்டிருக்கோம். மேபி அப்புறமா உங்களுக்கு வந்துட்டு இந்த ஸ்லைடு வரும்போது நீங்க அது உங்களை ரெஃபரன்ஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். பிஃபோர் ஆகஸ்ட் 2022 இதுதான் டேபிள் 4. டேபிள் 4ல என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஐடிசி ஃபர்ஸ்ட் வந்துட்டு டேபிள் 4 4 பார்ட் இருக்கு. பார்ட் ஏ, பி, சி அண்ட் டி. பார்ட் ஏல டோட்டலா ஐடிசி என்னென்ன கேட்டகரியோட ஐடிசி நம்ம வந்து கிளைம் பண்றோம். அதுக்கப்புறம் பார்ட் பில ரிவர்சல் ஆஃப் ஐடிசி. பார்ட் சில என்ன அமௌண்ட் ஆஃப் ஐடிசி எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜர் கிரெடிட் ஆகுது, அது பார்ட் சில தான் இருக்கும். அது போக இன்எலிஜிபிள் ஐடிசி அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் டில கொடுத்துருக்காங்க. இதுல நான் இப்ப இந்த பாயிண்ட்ல நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, நீங்க ப்ரையர் டு ஆகஸ்ட் 2022 நீங்க எப்படி ஃபைல் பண்ணிருந்தீங்க அப்படிங்கிறத நீங்க இப்போதைக்கு விட்டுருங்க. அதை பத்தி நீங்க யோசிக்க வேண்டாம். ஆகஸ்ட் 22க்கு அப்புறம் அதாவது இந்த சர்க்குலர் வந்ததுக்கு அப்புறம் எப்படி ஃபைல் பண்ணணும் அப்படிங்கறது மட்டும் நான் கொஞ்சம் தெளிவா சொல்லிடுறேன். நீங்க அது மட்டும் மைண்ட்ஃபுல்லா வச்சுட்டீங்கன்னா போதும். ஸோ ஆகஸ்ட் 2022க்கு அப்புறம் ஜிஎஸ்டிஆர் 3Bல டேபிள் 4 இந்த ஃபார்மேட்ல தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் டேபிள் 4A அதுல இம்போர்ட் ஆஃப் குட்ஸ். நம்ம ஜெனரலி 3B ஃபைல் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம், செக்ஷன் 16(2)A வந்திருக்கு. ஸோ ஜிஎஸ்டிஆர் 2B நம்ம வந்து டவுன்லோட் பண்ணுவோம். 2B டவுன்லோட் பண்ணி 2Bயோட மேட்ச் பண்ணி தான் நம்ம வந்துட்டு 3Bல ஐடிசி கிளைம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ 2Bயோட பெர்ஸ்பெக்டிவ்ல தான் நான் வந்துட்டு இந்த டேபிள் 4 ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ 2Bல இம்போர்ட் ஆஃப் குட்ஸ் ரிலேட்டடா என்ன ஐடிசி வந்திருக்கோ அது டேபிள் 4A.1. உங்க எல்லாருக்கும் தெரியுதுன்னு நினைக்கிறேன். நான் அது வந்து டேபிள் 4Aல பாயிண்ட் நம்பர் 1ல இம்போர்ட் ஆஃப் குட்ஸ்ல ஐஜிஎஸ்டில அது வந்து ஆட்டோமேட்டிக்கா ஃபில் ஆயிடும். நெக்ஸ்ட் இம்போர்ட் ஆஃப் சர்வீசஸ். இம்போர்ட் ஆஃப் சர்வீசஸ் எங்க இருந்தாவது வருமா? நீங்க பாத்திருக்கீங்களா? 3B ஃபைல் பண்ணிருக்கீங்க எல்லாரும். இம்போர்ட் ஆஃப் சர்வீசஸ் எங்க இருந்தாவது வர்றது பாத்திருக்கீங்களா? இம்போர்ட் ஆஃப் சர்வீசஸ் வர்றதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா இம்போர்ட் ஆஃப் சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க தான் ஐடென்டிஃபை பண்ணி எது இம்போர்ட் ஆஃப் சர்வீஸா இருக்கு, அதுக்கு ஆர்சிஎம் அப்ளிகபிலிட்டி உண்டா இல்லையான்னு செக் பண்ணி நீங்க தான் ரிப்போர்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ மேபி உங்க கம்பெனில ஃபாரின் ரெமிட்டன்சஸ் இம்போர்ட் ஆஃப் சர்வீஸ் ரிலேட்டடா பண்றாங்க, ஃபார்ம் 15CA 15CB ஃபைலிங் மந்த் ஆன் மந்த் நடக்குது அப்படின்னா அந்த டீடைல்ஸ் எல்லாம் எடுத்து நீங்க வாங்கி வச்சுட்டு இம்போர்ட் ஆஃப் சர்வீசஸ் உண்டான ஐடிசியை நீங்க ஆர்சிஎம்ல பே பண்ணி நீங்க கிளைம் பண்ற மாதிரி. நெக்ஸ்ட் இன்வெர்ட் சப்ளைஸ் லைபிள் டு ரிவர்ஸ் சார்ஜ் அதர் தேன் பாயிண்ட் 1 and 2.
இதுல என்ன கவர் ஆகும்? இம்போர்ட் ஆஃப் குட்ஸ் ஆல்ரெடி சொல்லிட்டோம், இம்போர்ட் ஆஃப் சர்வீசஸும் சொல்லிட்டோம். அப்ப இது ரெண்டும் போக அதர் டிரான்சாக்ஷன்ஸ் நமக்கு தெரியும். ஆர்சிஎம் ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் சார்ஜஸ், அப்புறம் வந்துட்டு செக்யூரிட்டி சர்வீசஸ், மேபி சர்வீசஸ் டு டைரக்டர்ஸ், அந்த மாதிரி நிறைய இதுக்கு ஆர்சிஎம் நோட்டிபிகேஷன் படி ரிவர்ஸ் சார்ஜ் அப்ளிகபிலிட்டி இருக்கு. இதுல ஒரு இண்டிகேட்டர் மாதிரி என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜிஎஸ்டிஆர் 2B-ல வெதர் ஆர்சிஎம் அப்ளிகபிலிட்டி எஸ் ஆர் நோ அப்படின்னு ஒரு ஃபீல்டு இருக்கு. அதுல எஸ் இருக்கிற ஃபீல்டுல இருந்து எல்லா டேட்டாவும் வந்து பிக் ஆகி இங்க ஆட்டோ பாப்புலேட் ஆகும். ஸோ அது போக வேற ஏதாவது எக்ஸ்பென்ஸுக்கு ஆர்சிஎம் அப்ளிகபிலிட்டி இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லீகல் சர்வீசஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப அதுக்கு நீங்களே தான் வந்து ஆர்சிஎம் கால்குலேட் பண்ணி பே பண்றதுக்கு இங்க வந்து ஐடிசி கிளைம் பண்ணும்போது ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ ஆட்டோ பாப்புலேட் ஆகிறது பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிஆர் 2B-ல ஆர்சிஎம் ஃபீல்டில் என்ன எஸ் இருக்கோ அதான் ஆட்டோ பாப்புலேட் ஆகும். அது போக இருக்கிறதுனா நீங்க தான் தனியா மேனுவலா கால்குலேட் பண்ணி போடணும். நெக்ஸ்ட் இன்வெர்ட் சப்ளைஸ் ஃப்ரம் ஐஎஸ்டி. ஐஎஸ்டி கன்சாலிடேட்டட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது அதுல இருந்து இன்வெர்ட் சப்ளை ஆட்டோமேட்டிக்கா மேப் ஆகி இங்க வந்துடும். நெக்ஸ்ட் ஒன் 5th பாயிண்ட் ஆல் அதர் ஐடிசி. உங்க ஜிஎஸ்டிஆர் 2B-ல B2B சப்ளைஸ்ல இருந்து வந்த ஐடிசி, அதுக்கப்புறம் கிரெடிட் நோட்ஸ் அண்ட் டெபிட் நோட்ஸ் இதோட அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துட்டு பண்ணி அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் போக இருக்கிற ஐடிசி தான் இங்க வரும். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் போக இன்னும் ஒரே ஒரு டிரான்சாக்ஷன் மட்டும் இங்க நெட் ஆயிருக்கும். என்னன்னா ஐடிசி ரெஸ்ட்ரிக்டட் டியூ டு பிளேஸ் ஆஃப் சப்ளை ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். இந்த பிளேஸ் ஆஃப் சப்ளை ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் ஜிஎஸ்டிஆர் 2B-ல உங்களுக்கு வந்துட்டு ஐடிசி அவைலபிலிட்டி எஸ் ஆர் நோ அப்படின்னு ஒரு காலம் இருக்கும். அந்த காலம்ல போய் நீங்க ஃபில்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் எதனால இது இருக்கு, இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஜிஎஸ்டிஆர் இது நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு வந்துட்டு ஒரு தமிழ்நாடுல ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு. நீங்க வந்து இன்னொரு டிராவல் பிளானுக்காக நீங்க வந்து உங்களோட ஒரு மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டி இல்ல வேற ஏதாவது ஒரு ஈவெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்றீங்க அப்படின்னு உங்களோட சேல்ஸ் டீம் வந்து மகாராஷ்டிரா போறாங்க. மகாராஷ்டிரா போய் அங்க வந்துட்டு ஒரு லாட்ஜிங் அண்ட் அகாமடேஷன் அங்க எடுத்து அவங்க அங்க தங்குறாங்க. அதோட பில் வந்துட்டு உங்களோட தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருக்க ஜிஎஸ்டி போட்டே அவங்க வந்து அந்த ஜிஎஸ்டி நம்பர் போட்டே கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த சர்வீஸ் அங்க உங்களோட சேல்ஸ் டீம் அங்க எடுத்திருக்கிற சர்வீஸ் வந்து பாத்தீங்கன்னா லாட்ஜிங் அண்ட் அகாமடேஷன் சர்வீஸ். இதுக்கு வந்துட்டு பிளேஸ் ஆஃப் சப்ளை இஸ் தி பிளேஸ் வேர் தி இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி இஸ் சிச்சுவேட்டட். ஸோ அவங்க லாட்ஜிங் அண்ட் அகாமடேஷன் எந்த இடத்துல எடுத்திருக்காங்களோ எங்க தங்கி இருந்தாங்களோ அங்கதான் பிளேஸ் ஆஃப் சப்ளையே வரும். ஈவன் தோ ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடுல நமக்கு இருந்தாலுமே பிளேஸ் ஆஃப் சப்ளை வந்துட்டு மகாராஷ்டிரா தான் வரும். அதனால அவங்களால சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி தான் அங்க அந்த பில்ல சார்ஜ் பண்ண முடியும். இந்த சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி ஐடிசியை எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எடுக்க முடியாது. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு மகாராஷ்டிரால இன்னொரு ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்க வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களோட பிரான்ச் ஆஃபீஸ் இருக்கு ஏதாவது இருக்குன்னா நீங்க எடுக்கலாம், இல்லாட்டி உங்களால அது எடுக்க முடியாது. இதுதான் பிஓஎஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்ல வர்ற ஐடிசி. ஸோ இந்த ஐடிசியுமே நெட் ஆகி தான் உங்களுக்கு டேபிள் 4A5ல ஆல் அதர் ஐடிசில வரும். இந்த மாதிரி தான் வரும். ஸோ அது வரைக்குமே கிளியர் தான் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்ட் பிக்கு போவோம். பார்ட் பில என்ன இருக்கு? ஐடிசி ரிவர்ஸ்டு. ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்ட் B1ல பாத்தீங்கன்னா as per rule 38, 42, 43 and section 17(5) இதுதான் ஜென்ரலி ரிவர்சல் வந்துட்டு ஒவ்வொரு செக்ஷன்ல இருக்கிறது ஒவ்வொரு ரூல் படி இருக்கிறத இங்க ரிப்போர்ட் பண்ண சொல்றாங்க. ரூல் 38ல நான் ரொம்ப டீப்பா போகல, ஏன்னா ரூல் 38 ஸ்பெசிபிக் டு பேங்கிங் கம்பெனி. ஸோ பேங்கிங் கம்பெனி ரிலேட்டட் ஆனது ஜென்ரல் ஒரு ஆடியன்ஸுக்கு தேவைப்படாது அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ரூல் 42 and 43. ரூல் 42 ஜென்ரலி எதோட சம்மந்தப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த காமன் கிரெடிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ காமன் கிரெடிட் ரெண்டு விதத்துல சொல்லலாம். ரூல் 42ல ஒரு மேனர் பிரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. காமன் கிரெடிட் நீங்க எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து கொஞ்சம் ரொம்ப எலாபரேட்டடான ஒரு ஃபார்முலாவா இருக்கும், எப்படி கண்டுபிடிக்கணும்ட்டு. நான் இதை ஓவரலா உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணா மேபி கொஞ்சம் கன்ஃபியூஷன் வரலாம்.
அதனால நான் என்ன பண்றேன்னா கொஞ்சம் இன்டைரக்டா நம்ம அக்கௌண்டிங் இதுல இருந்து ஆங்கிள் இருந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன். அதுக்கப்புறம் ரூல் 43க்கு நம்ம போகலாம். ஸோ ரூல் 42ல பாத்தீங்கன்னா ஜென்ரலா உங்க P&Lல இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் சொல்லிட்டு நீங்க வந்துட்டு டெபிட் பண்ற எக்ஸ்பென்சஸ் ரிலேட்டடான ஐடிசி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆடிட் ஃபீ வருது, லீகல் ஃபீஸ் பே பண்றீங்க, ஏதாவது கன்சல்டன்சி சார்ஜஸ் மாதிரி பே பண்றீங்க, டெலிஃபோன் எக்ஸ்பென்சஸ். இந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ் எல்லாமே நீங்க வந்துட்டு ஒரு டாக்ஸபிள் ப்ராடக்ட் அண்ட் ஒரு எக்ஸம்ப்டட் ப்ராடக்ட் ரெண்டுமே நீங்க வந்து டீல் பண்றீங்க, சேல் பண்றீங்க அப்படின்னா இது எதுவுமே உங்களால கரெக்டா பைஃபர்கேட் பண்ண முடியாது. உங்களால ஒரு ரா மெட்டீரியல் பைஃபர்கேட் பண்ணலாம். நீங்க ரா மெட்டீரியல் வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி பர்ச்சேஸ்டு ஃபார் டாக்ஸபிள் குட்ஸ் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா ஒரு சர்வீஸ, இந்த மாதிரி இருக்கக்கூடிய சர்வீசஸ நீங்க வந்துட்டு இந்த டாக்ஸபிள் குட்ஸ்க்காக மட்டும்தான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஜென்ரலா பொதுவாக சொல்றேன். மேபி நீங்க வந்துட்டு ஒரு டெக்னிக்கல் கன்சல்டேஷன் உங்களோட டாக்ஸபிள் குட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ற ஃபேக்டரிக்காக மட்டும் நீங்க எடுத்திருக்கீங்கன்னா அது வந்துட்டு எக்ஸ்க்ளூசிவ்லி ரிலேட்டட் டு டாக்ஸபிள் சப்ளைஸ்ன்னு சொல்லலாம். இல்லாட்டினா அப்படி சொல்ல முடியாது. ஸோ இந்த காமன் கிரெடிட்டை நீங்க ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணணும். இந்த காமன் கிரெடிட்டை நீங்க வந்துட்டு எந்த ப்ரொபோர்ஷன்ல ரிவர்ஸ் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரொபோர்ஷனேட் டு தி டர்ன் ஓவர், எக்ஸம்ப்டட் டர்ன் ஓவர் அண்ட் டோட்டல் டர்ன் ஓவர். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் நம்ம பார்க்கலாம். எல்லாருக்கும் எக்ஸல் ஸ்கிரீன் தெரியுது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ரூல் 42 ரிவர்சல் இது ரொம்ப சிம்பிளிஸ்டிக்கான ஒரு எக்ஸாம்பிள். இருந்தாலும் ஒரு ஐடியா கொடுக்கறதுக்காக இதை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் அ பர்டிகுலர் மந்த் ஆடிட் ஃபீ 15,000 இது எல்லாமே சேர்த்து இந்த லீகல் ஃபீ, டெலிஃபோன் சார்ஜஸ், பிஸ்னஸ் கன்சல்டன்சி இது எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா டோட்டலா 56,000 ஜிஎஸ்டி வருது. நான் சிஜிஎஸ்டி, ஜிஎஸ்டி எதுவுமே பிரிக்கல, ஒரு சிம்பிளிஸ்டிக் ஒரு எக்ஸாம்பிள் வந்து போட்டிருக்கேன். ஸோ காமன் ஐடிசி பார்த்தீங்கன்னா 56,000 வருது. இது எல்லாமே எக்ஸ்பென்சஸ் டெபிட்டட் டு P&L அக்கௌண்ட், அதோட ரிலேட்டடான ஐடிசி. அந்த மந்த்ல உங்களோட டாக்ஸபிள் டர்ன் ஓவர் 5 lakhs அண்ட் எக்ஸம்ப்டட் டர்ன் ஓவர் 1 lakh அப்படின்னா டோட்டல் டர்ன் ஓவர் வந்து 6 lakhs வரும். உங்களோட காமன் கிரெடிட் ரிவர்சல் பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் டு பி ரிவர்ஸ்டு வந்து 9,333 வரும். அது எப்படி கால்குலேட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா 56,000 divided by 6 lakh multiplied by 1 lakh. ஸோ இதுதான் மேனர் ஆஃப் கம்ப்யூட்டேஷன் ஆஃப் காமன் கிரெடிட் ரிவர்சல். இது வந்து ஒவ்வொரு மந்த்துமே நீங்க பண்றது தான் ஐடியல். ஆக்சுவலி லேட்டர் ஸ்டேஜ்ல இயர் ஆன் இயர் பண்ணும்போது டிபார்ட்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் டிமாண்ட் பண்றதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கு. ஸோ ரூல் 42 பொறுத்த வரைக்கும் அதுதான். நெக்ஸ்ட் ரூல் 43. ரூல் 43ல சிமிலர் தான். நீங்க வந்து இன்புட் அண்ட் இன்புட் சர்வீசஸ் ரூல் 42ல பாக்குறீங்க அப்படின்னா ரூல் 43ல கேபிட்டல் குட்ஸோட ரிவர்சல் பத்தி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒரு மெஷினரி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க, அதோட ஜிஎஸ்டி காம்பனன்ட் 6 lakhs வருது. இத நீங்க என்ன பண்ணணும்னா 6 lakhs 60 monthsக்கு ஈக்குவேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேட் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு ஃபிகர் கிடைக்கும். அதுதான் இங்க வந்து 10,000 rupees வருது. ஸோ இந்த 10,000 இஸ் தி காமன் கிரெடிட் attributable to exempted and taxable supplies for each month. ஸோ நீங்க ஒவ்வொரு மந்த்துமே இந்த 10,000 பேஸா வச்சுக்கிட்டு நீங்க வந்து காமன் கிரெடிட் ரிவர்சல் கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் கரண்ட் மந்த்ல 5 lakhs and 1 lakh வந்திருக்கு. அதனால நீங்க வந்து காமன் கிரெடிட் ரிவர்சல் 1,666 வர்ற மாதிரி இருக்கு. மேபி நெக்ஸ்ட் மந்த் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இங்க நான் வந்து ஒரு 3 lakh போடுறேன், இன்னொரு 3 lakh போடுறேன் அப்படின்னா இங்கே வந்து டோட்டல் டர்ன் ஓவர் 6 lakhs வரும். இங்க 5,000 rupees ஐடிசி ரிவர்சல் வர்ற மாதிரி இருக்கும். அந்த ப்ரொபோர்ஷன் ஒவ்வொரு மந்த்துமே நம்ம 10,000 பேஸா வச்சுட்டு அந்த ரிவர்சலோட ப்ரொபோர்ஷன் கால்குலேட் பண்ணணும். அப்பதான் கரெக்டா வரும். இன்கேஸ் நீங்க கேபிட்டல் குட்ஸோட ஐடிசி ப்ரொபோர்ஷனேட்டா ரிவர்ஸ் பண்ணலைன்னா அதுவும் லேட்டர் ஆன் along with interest டிபார்ட்மெண்ட் டிமாண்ட் பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஸோ கம்மிங் பேக் டு 3B ஃபார்ம்.
ஸோ ரூல் 42 ரூல் 43 ரிவர்சல் என்ன அப்படிங்கிறத ஒரு கிளிம்ஸ் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அண்டர் 17(5) பிளாக்டு கிரெடிட். ஸோ 17(5) பிளாக்டு கிரெடிட் எல்லாருக்குமே ஒரு ரீசனபிளா ஐடியா இருக்கும். நம்ம தனியாக தான் அதை எடுக்க வேண்டியிருக்கு. வெஹிக்கிள்ஸ் வாங்கி கார் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கலாம், அதுக்கு உண்டான ஐடிசி, இன்சூரன்ஸ் போட்டிருக்கீங்க, லைஃப் இன்சூரன்ஸ் போட்டிருக்கீங்க, அதுக்கு உண்டான ஐடிசி, இல்லை வேற ஏதாவது இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான சிவில் ஒர்க் ஏதாவது நடந்திருக்கு, அதுக்கு உண்டான ஐடிசி, இது எல்லாமே வந்து பிளாக்டு ஐடிசி தான். இதே மாதிரி ஏதாவது சாம்பிள்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்கீங்க, குட்ஸ் ஏதாவது ஃபார் சம் ரீசன் வந்துட்டு லாஸ் வந்திருக்கு, குட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இதாக இருக்கு அப்படின்னா, ஃபார் ஆல் தீஸ் ரீசன்ஸ் ஐடிசி இஸ் பிளாக்ட் அண்டர் செக்ஷன் 17(5). ஸோ அது நம்ம தனியாக ஐடென்டிஃபை பண்ணணும். தனியாக ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் வந்துட்டு இங்கே ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ இதில் என்ன ஒரு ஓவர்வியூ சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் அதர் ஐடிசியில் இன்எலிஜிபிள் ஐடிசியும் இருக்கும். அந்த இன்எலிஜிபிள் ஐடிசி எவ்வளோ அப்படிங்கிறத நீங்கள் 4B1ல தனியாக ரிப்போர்ட் பண்ணுறீங்க. ஸோ அங்கே ரிப்போர்ட் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் 4B2. 4B2ல என்ன ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா, ஐடிசி ரிவர்சல் ஆஃப் டெம்பரரி நேச்சர். டெம்பரரி நேச்சர் அதுதான் நீங்க வந்து 4B2ல ரிப்போர்ட் பண்ணீங்க. 4B1ல ஆல்ரெடி ஐடிசி ரிவர்சல் ஆஃப் பர்மனன்ட் நேச்சர் நம்ம ரிப்போர்ட் பண்ணியாச்சு, அது பார்த்துட்டோம். அது வந்து பர்மனன்ட் நேச்சர். 4B2ல டெம்பரரி நேச்சர். ஸோ 4B2ல என்ன வரும்? இப்ப ஃபர்ஸ்ட் திங் ரூல் 37. ரூல் 37ல 180 டேஸ்க்கு மேல ஒரு சப்ளையருக்கு நம்ம பேமெண்ட் பண்ணாம வச்சிருக்கோம் அப்படின்னா, ப்ரொபோர்ஷனேட்டான அவுட்ஸ்டாண்டிங் பேமெண்ட்டுக்கு உண்டான ஐடிசியை நம்ம ரிவர்ஸ் பண்ணுவோம். ரிவர்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எப்போ அந்த பேமெண்ட்டை நம்ம பண்றோமோ அந்த டைம்ல அது ரீக்ரெடிட் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ரூல் 37 படி இருக்கு. அந்த ரிவர்சல் வந்துட்டு இஸ் அ டெம்பரரி ரிவர்சல். சப்சீக்வெண்டா எப்போ பேமெண்ட் பண்றோமோ அப்போ அதை திரும்பி எடுத்துக்கலாம். அதனால அது 4B2ல நீங்க ரிப்போர்ட் பண்ண வேண்டியது. இதே மாதிரி ரூல் 37A நான் ஃபைலிங் ஆஃப் ஜிஎஸ்டிஆர் 3B பை சப்ளையர், அது நம்ம வந்துட்டு கம்ப்ளைண்ட்ஸ் பார்க்க வேண்டியிருக்கு. வித்தின் November 30th ஆஃப் ஃபினான்ஷியல் இயர், ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல் இயரோட 3B நம்மளோட சப்ளையர் ஃபைல் பண்ணலை அப்படின்னா நம்ம வந்துட்டு அந்த ஐடிசி ரிவர்ஸ் பண்ணணும். அதுவுமே இட் ஹேஸ் அ டெம்பரரி நேச்சர். சப்சீக்வெண்டா ஒன்ஸ் அவர் சப்ளையர் வந்து 3B ஃபைல் பண்ண உடனே அந்த ஐடிசி நம்மளால ரீக்ளைம் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ரிவர்சலும் நீங்க வந்து 4B2ல ரிப்போர்ட் பண்ணுவீங்க. இன்னொரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட், நெக்ஸ்ட் வேற என்ன ரிவர்ஸ் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தா, நீங்க வந்துட்டு 4A1 to 5 நீங்க வந்து ஒரு கணக்கு காட்டுற மாதிரி ஆக்சுவலா சொல்லணும் அப்படின்னா, எதுக்கு 2B உங்க ஜிஎஸ்டிஆர் 2Bல வந்திருக்கிற ஃபுல் ஐடிசிய பிரேக்கப் மாதிரி நீங்க வந்துட்டு 4A1 to 5ல நீங்க காட்டுறீங்க. ஸோ உங்களோட ஆல் அதர் ஐடிசில ஒரு 5 இன்வாய்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 5 இன்வாய்ஸ் நீங்க உங்க புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல அக்கௌண்ட் பண்ணல, குட்ஸ் ரிசீவ் ஆகல, இல்ல ஃபார் சம் அதர் ரீசன் நீங்க அக்கௌண்ட் பண்ணல. அப்ப இந்த ஐடிசி நீங்க கிளைம் பண்ண முடியுமா? நீங்க கிளைம் பண்ண முடியாது. ஃபார் தட் பர்டிகுலர் மந்த் நீங்க கிளைம் பண்ண முடியாது. ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்க ஆல் அதர் ஐடிசில அந்த 5 இன்வாய்ஸஸ்க்கு உண்டான ஐடிசி போட்டிருப்பீங்க. அதே ஐடிசிய 4B2 அதர்ஸ்ல நீங்க வந்து ரிப்போர்ட் பண்ணணும். இங்க ரிப்போர்ட் பண்ணும்போது இட் அமௌண்ட்ஸ் டு டெம்பரரி ரிவர்சல். சப்சீக்வெண்டா நெக்ஸ்ட் மந்த்ல நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, அந்த இன்வாய்ஸஸ் நீங்க அக்கௌண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு அந்த ஐடிசி ரீக்ளைம் பண்ணுவீங்க. ஸோ அதை வந்து மறுபடியும் நீங்க ஆல் அதர் ஐடிசி நெக்ஸ்ட் மந்தோட ஆல் அதர் ஐடிசில இன்க்ளூட் பண்ணி நீங்க வந்து ரீக்ளைம் பண்ணுவீங்க. அந்த டெம்பரரி நேச்சர் இருக்கிற ஐடிசி தான் 4B2ல ரிப்போர்ட் பண்ணணும். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் 4C தான் நெட் ஐடிசி. இந்த நெட் ஐடிசி தான் எலக்ட்ரானிக் கிரெடிட் லெஜர்ல கிரெடிட் ஆகக்கூடிய ஃபிகர். நெக்ஸ்ட் அதர் டீடைல்ஸ்ல போயிட்டோம்னா, ஐடிசி ஃபர்ஸ்ட் ஒன் ஐடிசி ரீக்ளைம்ட் which was reversed under 4B2 in earlier tax periods. நான் இப்ப சொன்ன எக்ஸாம்பிள்லயே ஒரு மந்த் 1 வச்சுக்கோங்க. மந்த் 1ல எனக்கு வந்து 2Bல 5 இன்வாய்சஸ் வருது. அந்த 5 இன்வாய்சஸுமே நான் வந்துட்டு எனக்கு குட்ஸ் ரிசீவ் ஆகல அப்படிங்கறதுனால என்னோட புக்ஸ்ல அக்கௌண்ட் பண்ணல. திஸ் இஸ் ஃபார் தி மந்த் ஆஃப் ஜூலைன்னு வச்சுக்கோங்க.
அக்கௌண்ட் பண்ணல. அடுத்து சப்சீக்வெண்டா அப்ப நான் என்ன பண்ணுவேன், நான் வந்து ஆல் அதர் ஐடிசில எனக்கு அந்த 5 இன்வாய்ஸஸ் இருக்கும். அதர்ஸ்ல நான் அந்த 5 இன்வாய்ஸோட வேல்யூ போட்டு ரிவர்ஸ் பண்ணிருப்பேன். இன் ஆகஸ்ட் எனக்கு வந்து அந்த குட்ஸ் வந்து ஆல்ரெடி ரிசீவ் ஆயிடுச்சு. ஸோ அந்த 2Bல அது இருக்காது. கரெக்டா? அந்த 2Bல அது வந்துருச்சு. ஸோ ஆல் அதர் ஐடிசில இந்த 5 இன்வாய்ஸஸோட அமௌண்ட்டுமே நான் ஆட் பண்ணிடுவேன். ஆட் பண்ணிட்டு அப்ப அதை நான் ரிப்போர்ட் பண்ணி நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஐடிசி எனக்கு கிளைம் ஆயிரும். அப்ப இந்த ஐடிசி இந்த 5 இன்வாய்ஸோட ஐடிசி மட்டும் ஆகஸ்ட் மந்தோட 3B ஃபைல் பண்ணும்போது இந்த அதர் டீடைல்ஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஐடிசி ரீக்ளைம்ட் விச் வாஸ் ரிவர்ஸ்ட் அண்டர் டேபிள் 4B2 இன் ஏர்லியர் டாக்ஸ் பீரியட்ல நான் ரிப்போர்ட் பண்ணணும். இதனால ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்டிஆர் 2Bல வந்த ஐடிசியை நீங்க ஃபுல்லா அதுக்கு வந்துட்டு என்னென்ன பண்றீங்க அப்படிங்கிறத நீங்க வந்து ஃபுல்லாவே காட்டுங்க அப்படிங்கறத ஒரு ஆங்கிளா இருக்கு, அவங்களோட பெர்ஸ்பெக்டிவா இருக்கு. நீங்க வந்து என்ன பண்றீங்க, ஜிஎஸ்டிஆர் 2Bல 50 லட்ச ரூபாய் ஐடிசி வந்திருக்கு, நீங்க 30 லட்ச ரூபாய் தான் கிளைம் பண்ண மாதிரி காட்டுறீங்க. மிச்சம் இருக்கிற 20 லட்ச ரூபாய் என்னது, அது இன்எலிஜிபிளா இல்ல அது டெம்பரரி ரிவர்சலா, அது என்ன எது ரிலேட்டடான ஐடிசி அப்படிங்கிறது கவர்மெண்ட்டுக்கும் வந்து தெரிய மாட்டேங்குது. அவங்க ஒரு பிளைண்ட் ஸ்பாட்ல இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றாங்க. ஸோ அதனாலேயே வந்துட்டு எல்லா ஐடிசிக்குமே நீங்க வந்து ஒரு கரெக்டா ஒரு கணக்கு காட்டுற மாதிரி இதுல வந்து கொண்டு வர வேண்டியிருக்கு. இப்ப நீங்க கரெக்டா இப்படி காட்டலைன்னா என்ன இஷ்யூ ஆகும் அப்படிங்கறத நம்ம சப்சீக்வெண்டா இருக்கிற ஸ்லைட்ஸ்ல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ 4D1 வரைக்குமே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் 4D2. 4D2ல ineligible ITC under section 16(4) அது வந்துட்டு நவம்பர் 30th ஃபர்ஸ்ட் பேசும்போதே சொன்ன மாதிரி நவம்பர் 30th ஃபைனான்சியல் இயர், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைனான்சியல் இயர் 23-24 ஐடிசி கிளைம் பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா நவம்பர் 30th 2024. ஸோ அதுக்குள்ள நம்மளோட சப்ளையர் வந்து அவங்களோட 3B ஃபைல் பண்ணியிருக்கணும். நமக்கும் வந்துட்டு அது ரூல் 37A படி நம்ம ஐடிசி கிளைம் பண்றது பாத்தீங்கன்னா வித்தின் நவம்பர் 30th வந்துட்டு கிளைம் பண்ணிருக்கோம். ஸோ அந்த இதுல இன்எலிஜிபிளா இருக்கிறதுனா இங்க ரிப்போர்ட் பண்ணணும். அதே மாதிரி பிஓஎஸ் ரூல்ஸோடது நம்ம பேசும்போது என்ன பண்ணணும்னா ஆல் அதர் ஐடிசில நெட் பண்ணி காட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். ஸோ அந்த ஐடிசியுமே நீங்க இங்க ரிப்போர்ட் பண்ணலாம். இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்படின்னா இந்த 4D1 and 2 இது மியர்லி ரிப்போர்ட்டிங் பர்பஸுக்காக இருக்கிற ஒரு ஃபீல்டு தான். இந்த ஃபீல்டு வந்துட்டு பாத்தீங்கன்னா 3 எலக்ட்ரானிக் கிரெடிட் லெஜர்ல ஐடிசி கிரெடிட் ஆகிறதுக்கும் இந்த ஃபீல்ட்ஸுக்கும் டைரக்டா கோரிலேஷன் கிடையாது. ஆனா இப்ப வந்துட்டு 4D1ல நீங்க ரிப்போர்ட் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப குரூஷியல். எதனாலனா எலக்ட்ரானிக் கிரெடிட் ரிவர்சல் அண்ட் ரீக்ளைம் ஸ்டேட்மெண்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஆல்ரெடி நம்மளோட ப்ரீவியஸ் வெபினார்ஸ் பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து அதை பத்தி ஒரு ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்ல ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு காம்பனன்ட் 4D1. அது என்ன சிக்னிஃபிகன்ஸ்ங்கிறது நம்ம நெக்ஸ்ட் வர்ற ஸ்லைட்ல பார்க்கலாம். ஸோ இதுதான் மேனர் ஆஃப் ரிப்போர்ட்டிங் ஐடிசி இன் GSTR 3B கன்சிடரிங் தி நியூ சர்க்குலர். இந்த மாதிரி தான் நீங்க வந்து ரிப்போர்ட் பண்ணி ஆகணும். இப்ப இந்த மாதிரி ரிப்போர்ட் பண்ணலனா என்ன ஆகும்? ஸோ இன்கேஸ் நம்ம ரிப்போர்ட் பண்றது நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ரிப்போர்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து இந்த ஒரு ஃபீல்டுல வந்து உங்களோட ஒரு இது இருக்கும், ஜட்ஜ்மெண்ட் இருக்கும். நீங்க முன்னாடி மேபி ரொம்ப முன்னாடி வேட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிருக்கிற ஆட்கள்னா அவங்களுக்கு நம்ம வந்துட்டு பர்ச்சேஸ் ரிட்டர்னை சேலா காட்டுவோம். அந்த மாதிரி நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ரிப்போர்ட்டிங் இருந்திருக்கு. ஈவன் ஜிஎஸ்டிலையுமே வந்துட்டு ரிவர்சல்லாம் புக்ஸ்ல பண்ண ரிவர்சல் இங்க நெட் ஆஃப் பண்ணி காட்டுவோம். 2Bயோட கரெக்டான ஒரு ட்ராக் இருக்காது. அந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் ரிப்போர்ட்டிங் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்றாங்க. மேபி ஒரு நோட்டீஸ் வரும்போது ஒரு டிஸ்கிரிபன்சி பிட்வீன் GSTR 3B அண்ட் GSTR 2A இல்ல 2B ஒரு நோட்டீஸ் வரும்போது தான் நம்ம ரெக்கன்சைல் பண்ணும்போது இந்த என்னென்ன மெத்தடாலஜிஸ் ஃபாலோ பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து தெரிய வருது. ஸோ அது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் லெவல்ல நிறைய டிஃபிகல்டிஸ் இருக்கு. ஒவ்வொரு ஆஃபீஸர்ஸுமே கன்வின்ஸ் பண்றதுக்கு அதுக்குண்டான டிஃபிகல்டிஸ் இருக்கு. ஸோ என்னென்ன இஷ்யூஸ்ன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபார்ம் DRC-01C. இந்த ஃபார்ம் பத்தி எவ்வளவு பேர் அவேரா இருக்கீங்க, எவ்வளவு பேர் கேட்டிருக்கீங்க, எவ்வளவு பேருக்கு இந்த ஃபார்ம் வந்திருக்கு அப்படிங்கிறது தெரியல.
நீங்க DRC 01 வரைக்கும் சொல்றீங்கன்னா மேபி நான் வந்திருக்குன்னு சொல்றேன் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒப்பீனியன் இருக்கலாம். DRC 01C அப்படிங்கிற ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா நீங்க GSTR 2Bக்கும் GSTR 3Bக்கும் இது வந்து ஃபார் அ பர்டிகுலர் மந்த். GSTR 2Bக்கும் GSTR 3Bக்கும் உண்டான டிஃபரன்ஸ். அதுல GSTR 3Bல எவ்வளவு எக்ஸஸ் ஐடிசி நீங்க கிளைம் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத வந்து ரிப்போர்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டம் ஜெனரேட்டடா வரக்கூடிய ஒரு ஃபார்ம் தான் DRC 01C. இதுல என்ன ஆப்ஷன் நம்ம கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 ஆப்ஷன்ஸ். ஃபர்ஸ்ட் இந்த நோட்டீஸ்ல ITC as per 2B வரும், ITC as per claimed as per 3B அரைவ் பண்ணுவாங்க. அந்த டிஃபரன்ஸ் எக்ஸஸ் ஐடிசி தான் வந்து ரிசல்ட் பண்ணுது அப்படின்னா 2 ஆப்ஷன். ஒன்னு DRC 03ல பே பண்ண சொல்றாங்க. அது ரொம்ப ஈஸியான ஒரு டாஸ்க் தான். DRC 03ல நீங்க பே பண்ணிட்டு இந்த ARN நம்பர் ரிப்போர்ட் ARN நம்பர் கொடுக்கறதுக்கு ஒரு ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க. அங்க கொடுத்துட்டோம் அப்படின்னா இஷ்யூ வந்து அப்படியே அங்கேயே முடிஞ்சிடும். இன்கேஸ் அங்க நிக்கல, நம்ம வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு எக்ஸ்பிளனேஷன் வச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 9 ரீசன்ஸ் வந்துட்டு அவங்களே அந்த DRC 01C பார்ட் B-ல ரிப்ளை பண்றதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இதுலயே பார்த்தா தெரியும். இன்புட் டேக்ஸ் கிரெடிட் நாட் அவைல்ட் இன் ஏர்லியர் டேக்ஸ் பீரியட் டியூ டு நான் ரெசிப்ட் ஆஃப் இன்வெர்ட் சப்ளைஸ் ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீசஸ். ஸோ இது நம்ம பேசின எக்ஸாம்பிள், அந்த இன்வாய்ஸ் எக்ஸாம்பிள்ல குட்ஸ் ரிசீவ் ஆகல, அப்போ நெக்ஸ்ட் பீரியட்ல நான் அதை ஆட் பண்ணி எடுத்திருப்பேன். ஸோ இதுதான் ரீசன் அப்படின்னா நீங்க அங்க அதை வந்து எஸ் கொடுத்துட்டு இதுதான் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ரிப்ளை சப்மிட் பண்ணிக்கலாம். இல்ல ஃபார் வேரியஸ் அதர் ரீசன்ஸ் இந்த 2 to 9 இது எல்லாமே கொடுத்துருக்கோம். இதுல இருக்கிற ரீசன்ஸ் வந்துட்டு ஏதாவது இருந்ததுன்னா நீங்க வந்து அதை கொடுத்துட்டு ரிப்ளை சப்மிட் பண்ணிக்கலாம். மேபி RCM ITCனால கூட டிஃபரன்ஸ் வரலாம். RCM ITC நம்ம கிளைம் பண்ணியிருப்போம், ஆனா இவங்க கம்பேர் பண்ணும்போது 2B விட 3Bல எக்ஸஸ் ஐடிசி இருக்கிற மாதிரி இருக்கும். இன்கேஸ் அதனால இருந்தா கூட நீங்க அதர்ஸ்ல போட்டுட்டு அந்த எக்ஸ்பிளனேஷன் நீங்க சப்மிட் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸ்பிளனேஷன் சப்மிட் பண்ணிட்டு ஓகேனா தான் வந்துட்டு டிராப் ஆகும். இல்லாட்டினா ஃபர்தரா நோட்டீஸ் வர்றது கூடிய சான்சஸ் இருக்கு. ஸோ 3B கரெக்டான முறையில ஆஸ் பர் சர்க்குலர் நீங்க ஃபைல் பண்ணாதான் இந்த சிக்கல்கள்ல வந்து நீங்க வந்து தப்பிக்க முடியும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் இஷ்யூ. செகண்ட் இஷ்யூ பாத்தீங்கன்னா நோட்டீஸ் டிமாண்டிங் ரிவர்சல் ஆஃப் எக்ஸஸ் ஐடிசி அவைலபிள் இன் 2B. இது என்ன இது புதுசா அப்படின்னா நான் வந்துட்டு அந்த நோட்டீஸோட ஒரு ஸ்கிரீன்ஷாட் இங்க அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்ப இந்த நோட்டீஸ்ல பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து இந்த நோட்டீஸ் வந்து அனுப்பியிருக்காங்க. இதுல இந்த GST ட்ரேட் நேம் எல்லாமே வந்து போட்டிருக்கு. என்ன கம்பேர் பண்றாங்க? ஐடிசி ஆஸ் பர் GSTR 2B, 2Bல இருக்கிற டோட்டல் ஐடிசி, அப்புறம் ஐடிசி ஆஸ் பர் டேபிள் 4A ஆஃப் GSTR 3B. இது ரெண்டையுமே கம்பேர் பண்ணிட்டு நீங்க 3Bல முன்னாடி இப்போ வரைக்குமே என்ன சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா 2Bல ஐடிசி இருக்கு, 3Bல லெஸ்ஸா தான் கிளைம் பண்ணியிருக்கேன். லெஸ்ஸா தான் கிளைம் பண்ணிருக்கேன்னா ஓகே அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் தான் இப்போ வரைக்குமே இருந்தது. ஆனா இங்க என்ன கேட்கறாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த டிஃபரன்ஸ் வந்துட்டு 3Bல லெஸ்ஸா தான் கிளைம் பண்ணியிருக்கேன். அப்ப என்ன சொல்றாங்கன்னா பேலன்ஸ் ஐடிசி அவைலபிள் 2B இருக்கு இல்லையா, அந்த ஐடிசியை நீங்க ரிவர்ஸ் பண்ணிருங்கன்னு சொல்றாங்க. பேலன்ஸ் ஐடிசி என்ன வேணா இருக்கலாம். மேபி நம்ம வந்து டெம்பரரி ரிவர்சல்னால இருக்கலாம், ஃபார் எனி அதர் ரீசன்ஸ் இருக்கலாம். ஆனா அதை ரிவர்ஸ் பண்ண சொல்லி நோட்டீஸ் வருது. ஸோ இந்த சிச்சுவேஷன்ல தான் எதனால இந்த டிஃபரன்ஸ் வரலாம்? நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன ஆப்ஷன் படி அந்த குட்ஸ் ரிசீவ் ஆகல அப்படிங்கிற ரீசன்னால இது வரலாம். அப்போ அது நீங்க வந்துட்டு கரெக்டா 4B2 டேபிள் 4B2ல டெம்பரரி ரிவர்சல்ல ரிப்போர்ட் பண்ணிட்டாதான் இங்க வந்துட்டு இந்த இஷ்யூ வராது. இன்கேஸ் நீங்க வந்து ரிப்போர்ட் பண்ணலைன்னா டிபார்ட்மெண்ட் என்ன ஸ்டாண்ட் எடுப்பாங்கன்னா 3Bல நீங்க 2Bயை விட குறைவான ஐடிசி கிளைம் பண்ணாலுமே அந்த டிஃபரன்ஸ் ரிவர்சல், அதுவும் பர்மனன்ட் ரிவர்சல். அவங்க டெம்பரரி ரிவர்சல்லாம் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஆப்ஷனே கிடையாது, ஓன்லி பர்மனன்ட் ரிவர்சல். அதனால ஐடிசி வந்து ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒரு நோட்டீஸ் வரக்கூடிய சான்சஸ் இருக்கு. அதனால நீங்க உங்களோட GSTR 3Bயை கரெக்டான முறையில ஃபைல் பண்ணணும். இன்னொன்னு இது வந்து பாத்தீங்கன்னா GSTR 3B அண்ட் இவேபிள் கம்பேரிசன். மேபி இந்த சேஞ்சு ஃபார்மேட்ல புது சர்க்குலர் படி GSTR 3B நீங்க ஃபைல் பண்றதுனால இவேபிள் கம்பேரிசனோட டைரக்டா ஏதாவது இம்பாக்ட் இருக்கா அப்படின்னா இல்ல. இருந்தாலும்
ஜிஎஸ்டிஆர் 3Bல இப்போ ரீசெண்டா சேஞ்சஸ் வந்திருக்கிற காமர்ஸ் ஆப்ரேட்டர் ரிலேட்டடான டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே ரிப்போர்ட் பண்ணும்போது கண்டிப்பா ரொம்ப கேர்ஃபுல்லா ரிப்போர்ட் பண்ணணும். அப்ப நீங்க வந்து இவே பில்லுக்கும் ஜிஎஸ்டிஆர் 3Bக்கும் ஒரு டிஃபரன்ஸ் வந்து ஒரு நோட்டீஸ் வருது. ஸ்கிரீன் பார்த்தா உங்களுக்கு தெரியும். 3Bல இருக்கிற டாக்ஸ் வேல்யூவும் இவே பில்ல இருக்கிற டாக்ஸ் லைபிலிட்டியுமே போட்டு அப்படியே வந்துட்டு ஒரு மிஸ்மேட்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மிஸ்மேட்சுக்கு நம்ம எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வேண்டியிருக்கு. இது ஃபினான்ஷியல் இயர் 18-19 தான் ஃபர்ஸ்டா இவே பில் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஸோ நீங்க மந்த் ஆன் மந்த் உங்க ஜிஎஸ்டிஆர் 3B ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை இவே பில்ஸ் ஜென்ரேட்டட் எல்லாமே எடுத்துட்டு அதுல அவுட்வர்ட் சப்ளை ஆப்ஷன்ல என்னென்ன இவே பில்ஸ் ஜென்ரேட் பண்ணிருக்கீங்களோ அதுவும் உங்களோட ஜிஎஸ்டிஆர் 1 and 3Bல ரிப்போர்ட் பண்ற லைபிலிட்டியுமே ஒரு தடவை கம்பேர் பண்ணிட்டு நீங்க ஜிஎஸ்டிஆர் 3B ஃபைல் பண்ணுங்க. இங்க பாத்தீங்கன்னா ஆக்சுவலா டோட்டலா நீங்க டெலிவரி சலான்ல போட்டிருக்கலாம், ஃபார் மெனி அதர் ரீசன்ஸ் நீங்க வந்துட்டு இவே பில் ஜென்ரேட் பண்ணிருக்கலாம். ஸோ அந்த இவே பில் கூடிய டாக்ஸ் காம்பனன்ட்ஸ் எல்லாமே வந்து இங்க இன்க்ளூட் பண்ணி தான் கம்பேர் பண்றாங்க. ஸோ எனிவே இவே பில்ல இருக்கிற டாக்ஸ் லைபிலிட்டி தான் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா நம்ம கிட்ட ஹேண்டியா ஒரு ரெக்கன்சிலியேஷன் எப்பவுமே வச்சிருக்கோம் அப்படின்னா இந்த ஒரு நோட்டீஸுக்கு ரிப்ளை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். நோட்டீஸ் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஒவ்வொரு இதுக்கு ரீசன்ஸ் போய் தேட வேண்டிய அவசியம் வராது. இவே பில் கேன்சலேஷன்னால கூட இந்த அதுக்கு கூட ரொம்ப ரொம்ப டீட்டெயில்டா ஒவ்வொரு கேன்சல்டு இவே பில்லுக்குமே எக்ஸ்பிளனேஷன் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஆஸ்பெக்டுமே நீங்க ரொம்ப மைண்ட்ஃபுல்லா வச்சிருக்கணும். அடுத்தது நெகட்டிவ் பேலன்ஸ் இன் எலக்ட்ரானிக் கிரெடிட் ரிவர்சல் அண்ட் ரீக்ளைம் ஸ்டேட்மெண்ட். ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜர், எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜர், எலக்ட்ரானிக் லைபிலிட்டி ரெஜிஸ்டர், எலக்ட்ரானிக் கிரெடிட் ரிவர்சல் அண்ட் ரீக்ளைம் ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு அடிஷனல் ஸ்டேட்மெண்ட் விச் இஸ் அவைலபிள் இன் ஜிஎஸ்டி போர்ட்டல். இந்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன கேப்சர் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 4B2 இங்க 4B2ல இருக்கிற டெம்பரரி ரிவர்சல் அமௌண்ட்டும் 4D1ல இருக்கிற ரீக்ளைம் இந்த ரெண்டுமே ட்ராக் பண்ணிட்டே வராங்க. ஸோ நீங்க வந்து இட் இஸ் ஆஃப் அட்மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் உங்களோட டெம்பரரி ரிவர்சலை நீங்க கரெக்டா ரிப்போர்ட் பண்ணணும். சப்சீக்வெண்டா அந்த டெம்பரரி ரிவர்சல்ல இருந்து எவ்வளவு ஐடிசி நீங்க ரீக்ளைம் பண்றீங்களோ அதையுமே நீங்க வந்து ரொம்ப ரொம்ப கரெக்டா ரிப்போர்ட் பண்ண வேண்டியிருக்கு. இன்கேஸ் அதை வந்து ரிப்போர்ட் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து டெம்பரரி ரிவர்சல் ஒரு 1 lakh அமௌண்ட் வந்துட்டு உங்களுக்கு டெம்பரரி ரிவர்சல்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு குட்ஸ் ரிசீவ் ஆகல, அதனால ஐடிசி வந்துட்டு அந்த குட்ஸ் ரிசீவ் ஆகாத இதுக்கு 2Bல ஆனா வந்திருக்கு. அந்த ஐடிசி 1 lakh இருக்கு. சப்சீக்வெண்ட் மந்த்ல நீங்க இங்க வந்து டெம்பரரி ரிவர்சல் நீங்க காட்டவே இல்லை. சப்சீக்வெண்ட் மந்த்ல நீங்க என்ன பண்றீங்க? ஆல் அதர் ஐடிசில அந்த 1 lakh ரிப்போர்ட் பண்ணிட்டு 4D1 நீங்க ரிப்போர்ட் பண்றீங்க ரீக்ளைம்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நீங்க வந்துட்டு 4B2ல அதை வந்து காட்டவே இல்லை. அப்ப என்ன ஆகும்? நீங்க ரிவர்ஸே பண்ணாத ஒரு டெம்பரரி ரிவர்சல்லே காட்டாத ஒரு ஐடிசிய நீங்க ரீக்ளைம் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல வரும். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல உங்களுக்கு நெகட்டிவா போயிடும். உங்களோட கிளைம் பண்ண அமௌண்ட் வந்து ஜாஸ்தியா இருக்கும், ஆனா ரிவர்ஸ் பண்ண அமௌண்ட் வந்து கம்மியா இருக்கும். நான் ஓப்பனிங் பேலன்ஸ் ரிலேட்டடா ஆக்சுவலா இங்க பேசல. ஓப்பனிங் பேலன்ஸ் ரிப்போர்ட்டை அமெண்ட் பண்ணக்கூடிய டைம் லிமிட் வந்து 29th February முடிஞ்சிருச்சு. ஸோ நான் அந்த ஓப்பனிங் பேலன்ஸ் ரிலேட்டடா பேசல. ஆனா ஜென்ரலா நீங்க ரிவர்சல் ரிப்போர்ட் பண்ணிட்டு நீங்க ரீக்ளைம் ரிப்போர்ட் பண்ணும்போது மட்டும் தான் அதோட கரெக்டான ஃப்ளோ இருக்கும். ஏன்னா நாளைக்கு இது பேஸ்டாவும் உங்களுக்கு வந்துட்டு கேள்விகள் வரும். ஜிஎஸ்டிஆர் 2B 3B இந்த ரிட்டர்ன்ஸ் இவே பில் இது எல்லாமே பேஸ்டா உங்களுக்கு வந்து நிறைய நோட்டீசஸ் கேள்விகள் வந்து டிபார்ட்மெண்ட்ல இருந்து கேட்கறாங்க. ஸோ கோயிங் ஃபார்வர்ட் எலக்ட்ரானிக் கிரெடிட் ரிவர்சல் அண்ட் ரீக்ளைம் ஸ்டேட்மெண்ட்டுமே அதே மாதிரி சப்ஜெக்டட் டு ஸ்க்ரூட்டினி தான். அதனால அதுல இருந்தும் உங்களுக்கு கேள்விகள் வரலாம். அப்ப நீங்க ஜிஎஸ்டிஆர் 3B இந்த புதுசா வந்திருக்கிற July 6th இஷ்யூ பண்ணிருக்கிற சர்க்குலர் படி ரொம்ப ரொம்ப குரூஷியலா அந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே இந்த ரிவர்சல் பண்ணக்கூடிய மெயினா ஐடிசி ரிலேட்டடா ரேதர் தேன் அவுட்வர்ட் சப்ளைஸ். அதுவும் நம்மளும் நிறைய பேர் நிறைய நோட்டீசஸ் நிறைய இஷ்யூஸ் வந்து டீல் பண்ணும்போது எங்களுக்கு இருக்கிற அப்சர்வேஷன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐடிசியில தான் மேஜரான சிக்கல்கள் இருக்கு. ஐடிசியில கரெக்டான ஒரு பிரேக்கப் கிடையாது, ஒரு ரிவர்சலோட ஒரு பிரேக்கப் கிடையாது,
ரிவர்சல் ஒர்க்கிங்ஸ் எப்படி பண்ணியிருக்கீங்க என்ன அப்படிங்கிற எல்லாத்துக்குமே வந்துட்டு அது ஒரு கிரே ஏரியாவாக தான் இருக்கு. ஸோ ஐடிசி ரிலேட்டடா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆஸ்பெக்ட். அது வந்து ரொம்ப மைண்ட்ஃபுல்லா வச்சுட்டு பண்ணிக்க வேண்டியிருக்கு. ஜிஎஸ்டிஆர் 3B நியூ ஃபார்ம் ரிலேட்டடா இதுதான் இன்னைக்கு வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணும் அப்படின்னு நினைச்சது. மேபி உங்களுக்கு வேற என்னென்ன டவுட்ஸ் உங்க சைட்ல இருந்து இருக்கு அப்படிங்கிறத கேட்கலாம். நம்ம டவுட்ஸ் வந்து எடுத்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரெசன்டேஷன் அவ்வளோதான். வி ஷால் மூவ் டு டிஸ்கஷன். சார், ப்ளீஸ் டெல் அபவுட் டேபிள் 5 ஆஃப் 3B. ஓகே, இப்போ இங்க வந்துட்டு எக்ஸ்பென்சஸ் எல்லாமே ரிப்போர்ட் பண்ணணுமா அப்படிங்கிறதா நீங்க கேட்குறீங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா டேபிள் 5ல வேல்யூ ஆஃப் எக்ஸென்ட் ஆர் நில் ரேட்டட் இன்வெர்ட் சப்ளைஸ் வந்துட்டு ஃபுல்லா ரிப்போர்ட் பண்ற மாதிரி தான் போட்டிருக்கு. மேபி நீங்க வந்துட்டு அது கரெக்டா டேலி பண்ணி உங்களால ரிப்போர்ட் பண்ண முடியும். அடுத்தது கோயிங் ஃபார்வர்ட் நீங்க அதோட சேர்த்தே நீங்க ஆனுவல் ரிட்டர்ன்லயுமே அதை ரிப்போர்ட் பண்ண முடியும்னா நீங்க வந்துட்டு அதை ரிப்போர்ட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. இல்லாட்டினா மேபி நீங்க வந்துட்டு எல்லா டிரான்சாக்ஷனுமே அங்க ரிப்போர்ட் பண்ண வேணாம் அப்படிங்கிறத நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா இப்போ வந்து ஜிஎஸ்டிஆர் 3Bல நீங்க ஒரு வேல்யூ ரிப்போர்ட் பண்றீங்க, அப்புறம் 1ல ஒரு வேல்யூ ரிப்போர்ட் பண்றீங்க, 9ல இது மூணுமே வந்து ரொம்ப ரொம்ப கன்சிஸ்டண்டா இருக்க தேவைப்படுது. ஸோ மேபி இந்த வேல்யூஸ் நீங்க வந்துட்டு கன்சாலிடேட்டடா ஜிஎஸ்டிஆர் 9ல கூட ரிப்போர்ட் பண்ணிக்கலாம் ஆன் அ லேட்டர் ஸ்டேஜ். எஸ் கமலகண்ணன் சார், டிஆர்சி 01C சார், அது ஆர்சிஎம் ஆக்சுவலா அங்க வந்து பேலன்சிங் ஃபிகரா தான் வருது. நாங்க கேசஸ் பாக்குறதுல பாத்தீங்கன்னா ஆர்சிஎம் ஐடிசி கன்சிடர் பண்ணாம தான் டிஃபரன்ஸ் வந்துட்டு அரைவ் பண்றாங்க. ஸோ அது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ஆப்வியஸா அந்த கேஷ் பேமெண்ட்ல தான் கேஷ் பே பண்ணி தான் ஆர்சிஎம் ஐடிசி எடுக்கிறோம் அப்படிங்கும்போது அது எக்ஸ்பிளனேஷனா நீங்க அதர்ஸ்ங்கிற ஆப்ஷன்ல கொடுத்துட்டு நீங்க கொடுத்துக்கலாம் சார். ராஜேஷ் சார், எஸ் ஹாய் சார். We don't have any exempt supply. Was related. Sir, I'm not clear. நீங்க வந்து exempted supply இல்ல அப்படிங்கும்போது மிஷினரி பர்ச்சேஸோட ஐடிசி ரிவர்ஸ் பண்ண வேண்டி இருக்காது சார். ரூல் 43 ரிலேட்டடான டவுட் நீங்க கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். ரூல் 43 வந்துட்டு நீங்க எக்ஸெம்டட் அண்ட் டாக்ஸபிள் சப்ளை டீல் பண்ணும்போது தான் ரூல் 43 அப்ளிகபிலிட்டி வரும். இன்கேஸ் நீங்க வந்துட்டு எக்ஸெம்டட் சப்ளைல டீல் பண்ணலைன்னா மிஷினரி பர்ச்சேஸ் ரிலேட்டடான ஐடிசி நீங்க ரிவர்ஸ் பண்ண வேண்டி இருக்காது. கனி செல்வம் சார், கிரெடிட் நோட் டெபிட் நோட் வேல்யூ. ஓகே, கிரெடிட் நோட் டெபிட் நோட் ஜிஎஸ்டிஆர் 2Bல வர கிரெடிட் நோட் டெபிட் நோட்டை நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணி டேபிள் 4A5 ஆல் அதர் ஐடிசில நீங்க கொடுக்கலாம். அங்கேயே நீங்க கொடுத்துக்கலாம் சார். அந்த மாதிரி நீங்க ரிப்போர்ட் பண்ணிக்கலாம். சார் பிரபு சார், தேங்க்யூ ஸோ மச் சார். உங்க ஃபீட்பேக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி நீங்க வந்துட்டு எங்களுக்கு வேற ஏதாவது டாபிக்ஸ் நீங்க ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, இல்லை இன்னும் அதோட இன்சைட்ஸ் வந்து ஷேர் பண்ணா நல்லா இருக்கும்னா நீங்க ஷேர் பண்ணுங்க. வி ஹாவ் அ டீம் ஆஃப் 4 to 5 சிஏஸ். நாங்க வந்து டேர்ம்ஸ் எடுத்து தான் ஒவ்வொரு டாபிக்குமே ப்ரிப்பேர் பண்றோம். ஸோ கண்டிப்பா நாங்க வந்துட்டு டு தி பெஸ்ட் பாசிபிள் மேனர் உங்களுக்கு வந்து இதை எடுத்துட்டு வர ட்ரை பண்றோம் சார். கார்த்திகேயன் சார், ஓகே. இஃப் ஐ மிஸ் டு ஷோ or shown lesser previous year ITC in GSTR now, Salem. சார் GSTR 9 பொறுத்த வரைக்கும் என்னன்னா, GSTR 9ல போடுற ஐடிசி ஃபிகர்ஸ் நம்ம எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜரை அஃபெக்ட் பண்ண போறது கிடையாது. ஸோ நீங்க ஜிஎஸ்டிஆர் 3Bல நீங்க லெஸ்ஸா கிளைம் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு வித்தின் தி டைம் லிமிட் ஆஃப் நவம்பர் 30th கரண்ட் இயர்ல நீங்க 3Bலயே ரிப்போர்ட் பண்ணி கிளைம் பண்ணிக்கலாம். ஆனா நீங்க 9ல லெசர் ஃபிகர் காட்டியிருக்கீங்கிறதுனால அதை அமெண்ட் பண்ணவோ இல்லை எதுவுமே பண்ண தேவைப்படாது. சார் இன்எலிஜிபிள் ரிவர்சல் கம்பல்சரி சார். ரூல் 42 அண்ட் ரூல் 43 ஜெயராஜ் சார் கம்பல்சரி. அது வந்துட்டு நீங்க வந்து ஆப்ஷனல் கிடையாது, கண்டிப்பா பண்ணி தான் ஆகணும் சார்.
இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா ரூல் 42 ரூல் 43 கேள்வி கேட்க வர்றதுக்கு அவங்களுக்கு வந்து இன்னும் வரல. ஏன்னா ஆல்ரெடி 17-18 டைம் லைன், 18-19 ஆர்டர் பாஸ் பண்றதுக்கு உண்டான டைம் லைன், ஷோ காஸ் நோட்டீஸ் இஷ்யூ பண்றதுக்கு உண்டான டைம் லைன் எல்லாம் அவங்கள வந்து ரொம்ப பிஸியா அக்குப்பைடா வச்சிருக்காங்க. ஸோ அவங்க இன்னமும் வந்துட்டு ரூல் 42 ரூல் 43க்கு ஃபுல்லா வரல. மேபி ஒரு சில இன்ஸ்டன்சஸ்ல நாங்களுமே பாக்குறோம் ரூல் 42 ரூல் 43 ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வந்து வருது. என்ன இஷ்யூனா அவங்களால ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஒரு லைன்ல அவங்களால முடிக்க முடியுது ஒரு கேள்வியை. நீங்க இந்த ரூல் 42 ரூல் 43 ரிவர்ஸ் எல்லாம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு ப்ரூவ் பண்றது வந்துட்டு இட்ஸ் ஹெர்குலியன் டாஸ்க். ஜிஎஸ்டிஆர் 3Bல கரெக்டா ரிப்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும், இல்லாட்டி இது வந்து ஒரு ஹெர்குலியன் டாஸ்கா போகும். ஓகே சார். Karthikeyan sir, okay. Notice they demand us to pay difference amount excess availed than GSTR 2B. Is to claim RCM. ஆமா சார், ஜிஎஸ்டிஆர் 2B விட எக்ஸஸா கிளைம் பண்ணியிருந்தா அவங்க வந்துட்டு பே பண்ணதான் சொல்றாங்க. மேபி இப்போ ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ் அது நடக்கலாம் சார். நீங்க ஒரு ஃபினான்ஷியல் இயர் கம்பேர் பண்றீங்கன்னா நீங்க வந்துட்டு இப்போ 21-22ல நீங்க எக்ஸஸா எடுத்திருக்கிற மாதிரி இருக்கும். அதே பாத்தீங்கன்னா 22-23ல அந்த ஐடிசி ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கலாம் 2Bல, அதனால அப்ப வந்திருக்கும். அந்த மாதிரி ரெக்கன்சிலியேஷன்ஸ் இருக்கலாம். ஸோ இட் இஸ் பெட்டர் டு ஹேவ் அ டீடைல் ரெக்கன்சிலியேஷன், இன்வாய்ஸ் வைஸ் ரெக்கன்சிலியேஷன். அதை நீங்க சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அக்செப்ட் பண்றாங்க சார் மோஸ்ட் ஆஃப் தி கேசஸ். ஓகே, இஃப் யூ மிஸ் டு கிளைம் RCM, இட் ஹஸ் பின் பெய்ட் இன் அ மந்த், இஸ் இட் பாசிபிள் டு கிளைம்? சார், RCM ஐடிசி பொறுத்த வரைக்குமே நீங்க டைம் லிமிட் வந்து நவம்பர் 30th ஆஃப் தி சப்சிக்வெண்ட் ஃபினான்ஷியல் இயர்னு வச்சுக்கோங்க. நீங்க RCM பே பண்ண அதே மந்த்ல நீங்க எலிஜிபிள் தான் ஐடிசி கிளைம் பண்றதுக்கு. இன்கேஸ் விட்டு போயிருக்குன்னா கண்டிப்பா நீங்க வந்து நெக்ஸ்ட் மந்த்ல நீங்க கிளைம் பண்ணிக்கலாம் சார். அங்க அதுக்கு வந்து எந்த விதமான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது சார். ஓகே, நெக்ஸ்ட் சார், சப்ளையர் ஃபைல் டெபிட் நோட் ஃபினான்ஷியல் 22-23 in our GST, but it is not relating to us. ஓகே சார், இன் திஸ் கேஸ் நீங்க வந்து அவங்க கிட்ட ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ண சொல்லுங்க சார். அமெண்ட்மெண்ட் பண்ணி நம்ம இதுல இருந்து வராம இருக்கிறது தான் பெட்டர் சார். அமெண்ட்மெண்ட் பண்ணி வாங்குறது தான் பெட்டர். இன்கேஸ் இல்ல அப்படின்னா நீங்க வந்துட்டு அந்த ஐடிசி கிளைம் பண்ணி பெர்மனன்ட் ரிவர்சல்ல போடலாம். ஆனா வந்து அமெண்ட்மெண்ட் பண்றது தான் பெஸ்ட் ஆப்ஷன் சார். நம்மளோட 2Bலயே ஐடியலி அது வரக்கூடாது அந்த ஐடிசி. ஐடிசி less claimed in 3B compared to 2B, where ITC reversal is compulsory. Company having turnover less than 1 crore, please. Sir, ITC reversal பொறுத்த வரைக்கும் செக்ஷன் 16(2)A தான் நம்ம வந்து பார்க்கணும். நீங்க 1 crore கீழே டர்ன் ஓவர் இருந்தாலும் அது வந்து டைரக்டா அதனால ஒரு சிக்னிஃபிகன்ஸ் கிடையாது. நீங்க 3Bல 2Bயை விட எக்ஸஸா கிளைம் பண்ணிருக்கீங்கன்னா உங்ககிட்ட வேலிடான ஒரு எக்ஸ்பிளனேஷன் அதுக்கு கொடுக்கறதுக்கு இல்ல அப்படின்னா கண்டிப்பாக நீங்க ரிவர்ஸ் பண்ணி தான் ஆகணும் சார். குணசேகரன் சார். My client doing GTA services, they supplied exempted services for another transporter. Now they want to do common ITC. Sir, common ITC reversal வரும் சார். அவுட்வர்ட் எக்ஸம்டட் சப்ளை பண்றாங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக வரும். அந்த எக்ஸம்டட் போர்ஷனுக்கு மட்டும் வரும் சார். RCM லைபிலிட்டி இருக்கக்கூடிய டர்ன் ஓவர் வந்து எக்ஸம்டட் கிடையாது, அதனால அந்த போர்ஷனுக்கு வராது. ஆனா RCM இல்லாம எக்ஸம்டட் போர்ஷனுக்கு வந்து கண்டிப்பாக வரும் சார். File all GSTR 1 and 3B returns for 22-23, but department cancelled retrospectively. Now department out ITC reversal. சார், நீங்க வந்து ரெட்ரோஸ்பெக்டிவ் கேன்சலேஷன்ல we have several high court judgments. ரெட்ரோஸ்பெக்டிவ் கேன்சலேஷன் ரிலேட்டடா ஐடிசி வந்துட்டு டினை பண்றாங்க. டிபார்ட்மெண்ட் வந்து வேரியஸ் சிச்சுவேஷன்ல டிமாண்ட் பண்றாங்க. ஆனா இப்ப நீங்க சொல்றதை வச்சு எனக்கு என்ன புரியுதுன்னா ஜிஎஸ்டிஆர் 1 3B வந்து ஃபைல் பண்ணிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட இன்வாய்ஸ் வந்து பர்டெய்னிங் டு ஜனவரி 2023 வச்சுக்கோங்க சார். இப்போ ஜனவரி 2023 ஜிஎஸ்டிஆர் 1ம் 3Bயும் ஃபைல் பண்ணியிருக்காங்க.
ஆனா அதுக்கப்புறம் ரெட்ரோஸ்பெக்டிவா வந்து அவங்களோட சப்ளையரோட ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் கேன்சல் ஆயிருக்குன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஐடிசி கிளைமுக்கு உண்டான எலிஜிபிலிட்டி இருக்கு. நீங்க வந்து அதை கண்டெஸ்ட் பண்ணலாம். அவங்க வந்து ஐடிசி ரிவர்சல் பண்ண முடியாது. ரிவர்சல் வந்துட்டு டிமாண்ட் பண்ண முடியாது சார். கண்டிப்பாக பண்ண முடியாது. We reported the value in D1, but mistakenly not claimed the same in all other ITC. Can we claim ITC in future? சார் அதுக்கு நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். ரெக்கன்சிலியேஷன்ஸ் மட்டும் கரெக்டா வச்சுக்கணும் சார். நீங்க ஒரு ஃபினான்ஷியல் இயர் முடிஞ்ச உடனேயுமே நீங்க வந்துட்டு 4B2ல ரிப்போர்ட் பண்ண டெம்பரரி ரிவர்சலும் 4D1ல நீங்க ரீக்ளைம் பண்ண அமௌண்ட்டுமே நீங்க வந்து ரெக்கன்சைல் பண்ணி கரெக்டா நீங்க வந்து வச்சுட்டீங்கன்னா மேபி சப்சிக்வெண்டா ஏதாச்சும் இஷ்யூஸ் வந்தாலும் உங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ இட் ஷுட் நாட் பி அன் இஷ்யூ சார். சார் நீங்க அமெண்ட்மெண்ட் பீரியட் ஓவர்னு சொல்லியிருக்கீங்க சார். நீங்க பேசாம அந்த ஐடிசி கிளைம் பண்ணிட்டு பெர்மனன்ட் ரிவர்சல்ல ரிவர்ஸ் பண்ணிருங்க சார். அட்லீஸ்ட் நம்ம சைட்ல வந்து அது கிளியரா இருக்கலாம் சார். ஓகே மோகன் சார், சேல்ஸ் எஸ்டிமேட்டட் பட் பர்ச்சேஸ் டாக்ஸபிள் purchase tax ITC reversal but sales. மோகன் சார், கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு ஒரு பெட்டரான ஒரு இது கிடைச்சிருச்சுன்னா இதா இருக்கும் சார். எனக்கு புரிய மாட்டேங்குது ஆக்சுவலா. சேல்ஸ் ஆமிட்டட் பட் பர்ச்சேஸ் டாக்ஸபிள். மோகன் சார், இன்னும் அந்த கேள்வி கொஞ்சம் ஒரு பெட்டரா இது பண்ணி கேளுங்க சார். நான் கண்டிப்பா என்னன்னு பதில் சொல்றேன். வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் 2 and சார்? கமலக்கண்ணன் சார், 2A and 2B சார். 2A பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஜூலை மந்தோட நம்ம வந்துட்டு இது பண்ணலாம் சார். நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ ஜூலை 2024ஓட 2B அப்படின்னு வச்சுக்கோங்க சார். அது என்ன இருக்குன்னா, ஜூன் 2024ல நம்மளோட சப்ளைஸ் வந்துட்டு GSTR1 ரிட்டர்ன் ஃபைல் பண்றாங்க. அப்ப யார் யார் வந்துட்டு வித்தின் 11th டே, அதாவது ஜூன் மந்தோட GSTR1 டியூ டேட்டுக்குள்ள யார் யார் ஃபைல் பண்றாங்களோ அந்த ஐடிசி ஃபுல்லாமே உங்களோட GSTR2Bல வரும். அது மேபி பர்டைனிங் டு ப்ரீவியஸ் பீரியடா இருக்கலாம், என்ன இது வேணா இருக்கலாம். ஆனா அந்த அப் டு வித்தின் தி டியூ டேட் ஃபைல் பண்ற அந்த டீடைல்ஸ் எல்லாமே உங்களோட GSTR2Bல வந்துடும். 2B ஃபார்ம் வந்து ஸ்டாட்டிக்கான ஃபார்ம். ஒன்ஸ் ஃபில் ஆயிடுச்சுன்னா அது வந்து மாறாது. ஓகேங்களா? GSTR2A பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. இப்போ ஜூலை 2024ஓட GSTR2A நீங்க பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, ஜூலை மந்தோட அந்த ஜூன் மந்தோட இன்வாய்சஸ் யார் யார் உங்களோட சப்ளையர்ஸ் வந்து ஃபைல் பண்றாங்களோ சப்சீக்வெண்டா கூட ஃபைல் பண்ணலாம். அது அப்டேட் ஆயிட்டே இருக்கும். அந்த மந்த் ஜூலையோட GSTR2A நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா எப்பயுமே அதுல ஜூலை ரிலேட்டடான இன்வாய்சஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ இட் இஸ் அ டைனாமிக் ஃபார்ம். அது மாறிக்கிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இது இது கவர்மெண்ட் சைடு பொறுத்த வரைக்கும் அவங்களால 3Bயுமே பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ரொம்ப சின்ன இதா சம்மரைஸ்டா கொண்டு வந்த ஃபார்ம் தான். ஃபர்ஸ்ட் GSTR3 தான் இருந்தது. ஸோ GSTR3B கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு அந்த ஐடிசி கிளைம் பண்றதுல பாஸ் ஆன் பண்றதெல்லாம் செக் பண்றதுக்கோ வெரிஃபை பண்றதுக்கோ இஷ்யூஸ் நிறைய இருந்தது. அதனால GSTR2A கொண்டு வந்தாங்க. GSTR2Aவோட கம்பேரிசன் கொண்டு வந்தாங்க. மறுபடியும் 1st January 2022ல இருந்து 16(2A) அமெண்ட்மெண்ட் பண்ணி மறுபடியும் வந்துட்டு 2020ல இருந்தே நமக்கு 2Bயும் அவைலபிளா தான் இருக்கு. ஸோ 2B வந்து ஸ்டாட்டிக், 2A வந்துட்டு டைனாமிக் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. 2A மாறிட்டு இருக்கும், 2B வந்து உங்களுக்கு மாறாது. If we disclosed ITC in permanent ineligible instead of temporary reversal, is there any possible to reclaim credit? சார் நீங்க இதை வந்து ஆனுவல் ரிட்டர்ன்ல கரெக்ட் பண்ணி காட்டணும் சார். நீங்க கிரெடிட்டை ரீக்ளைம் பண்ணிக்கலாம். ஆனா நீங்க வந்து ஆனுவல் ரிட்டர்ன்ல அந்த டெம்பரரி ரிவர்சல் பெர்மனன்ட் ரிவர்சலோட டிஃபரன்ஸை நீங்க கரெக்டா ரிப்போர்ட் பண்ணிட்டு அதை வந்து காட்ட வேண்டியிருக்கும் சார். One party has filed GSTR1 return on 22nd November 2023 for the month of November to October 2023 relates to P3 ITC amount. For October 20
3யோட ஐடிசினா ஓகே சார். சார் ஃபைனான்ஷியல் இயர் 2022-2023யோட ஐடிசி கிளைம் பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா நவம்பர் 30th 2023. ஸோ நீங்க சொல்றதை வச்சு இது இயர்ல கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா நீங்க சொல்றதை வச்சு நவம்பர் 2023க்குள்ள அந்த இன்வாய்ஸ் வந்த மாதிரி தான் தெரியுது. ஸோ யூ ஆர் எலிஜிபிள் டு கிளைம் ஐடிசி சார். இஷ்யூஸ் இருக்கக்கூடாது. ஸோ ஆல்மோஸ்ட் ஓகே. இன்னொரு கொஸ்டின். Amsavani ma'am, yes, good evening. Excess ITC in credit ledger more than 5 years, but first Women's Day wishes ma'am. Inniki happy Women's Day. So excess ITC credit ledger more than 5 years, but all eligible ITC. ஐடிசி எனக்கு என்ன புரியுதுன்னா, நீங்க ஐடிசி கிளைம் பண்ணி வச்சிருக்கீங்க. ஆனா சப்சிக்வெண்டா இன்வாய்ஸஸ் எதுவுமே சேல் எதுவுமே நடக்காததுனால அந்த ஐடிசி அப்படியே இருக்குன்னு சொல்றீங்க. மேம் அது பிரச்சனை கிடையாது. மேபி இன்கேஸ் ஒரு பிசினஸ் க்ளோஸ் ஆகுது அந்த மாதிரி இருக்கிற டைம்லனா நீங்க அந்த ஐடிசி வந்து லேப்ஸ் ஆயிடும். ஸோ அந்த ஐடிசி அந்த பாயிண்ட்ல நீங்க ரிவர்ஸ் பண்ற மாதிரி வந்துடும். மற்றபடி அது இருக்கிறதுனால இஷ்யூ எதுவும் கிடையாது. ஆல்மோஸ்ட் எல்லா கொஸ்டின்ஸுமே ரெஸ்பாண்ட் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபீல் ஃப்ரீ டு ரீச் அவுட் டு அஸ். இன்னும் ஃபர்தராக ஏதாவது கொஸ்டின்ஸ் உங்கள் சைட்லேருந்து ஏதாவது இருக்குனாலும் இது பண்ணுங்க. அப்புறம் எங்களோட ZenTax 2.0 போர்ட்டல் நீங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்பீங்க, இல்லை யூஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்னும் புதுசாக ஃபீச்சர்ஸ், உங்களோட நோட்டீசஸ் அண்ட் ஆர்டர்ஸ் எல்லாமே உங்களால் நல்லா கொஞ்சம் ஈஸியா சீம்லெஸ்ஸா ட்ராக் வச்சுக்கிறதுக்கு கொண்டு வந்துட்டு இருக்கோம். கண்டிப்பா போர்ட்டல் யூஸ் பண்ணி உங்க ஃபீட்பேக்கை அதுலயும் ஷேர் பண்ணுங்க. அது வந்து எங்களை இன்னும் புதுசா ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா கொண்டு வரதுக்கு ரொம்ப மோட்டிவேட் பண்ணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன். அடுத்த வெபினார்ல நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு நிமிஷம் ஃபார் வைண்டிங் அப். வாட் இஸ் இம்பாக்ட் இஃப் வி டிட் நாட் ரீக்ளைம் தி டெம்பரரி ரிவர்சல்? சார் நீங்க டெம்பரரி ரிவர்சல் பண்ணிட்டீங்க, ரீக்ளைம் பண்ணலன்னா உங்களுக்கு 16 டைம் லிமிட் மட்டும் நீங்க பார்க்கணும். எக்ஸெப்ட் ஃபார் ரூல் 37 அண்ட் 37A ரிவர்சல். 180 டேஸ்க்கு மேல போறதுக்கும் 3B நான் ஃபைலிங் பை தி சப்ளையர் இருக்கும். இதுக்கு ரெண்டுக்குமே நீங்க வந்து அந்த டைம் லிமிட் பார்க்க வேண்டியிருக்கும். மிச்சம் இருக்கிறதுனா உங்களுக்கு ஐடிசி லேப்ஸ் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு நீங்க ரீக்ளைம் பண்ணலன்னா. கவிதா மேம், எஸ். So the ITC reversing for B1 instead of B2, so negative balance reversing. ஆமா, நீங்க ஐடியலி ஓப்பனிங் பேலன்ஸை கரெக்ட் பண்ணியிருக்கணும். இன்கேஸ் நீங்க வந்துட்டு ஓப்பனிங் பேலன்ஸை கரெக்ட் பண்ணல, அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்ட் பண்ணல அப்படின்னா நம்ம ஆனுவல் ரிட்டர்ன்ல ஃபினான்ஷியல் 23-24 ஆனுவல் ரிட்டர்ன்ல சூட்டபிளான அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துட்டு பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி வேற ஆப்ஷன் ஆக்சுவலி இப்போ வந்து இப்போதைக்கு கிடையாது. ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ எவ்ரி ஒன். அடுத்த வெபினார்ல நம்ம மீட் பண்ணலாம். இன்னும் நிறைய டாபிக்ஸ் டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. உங்களோட சப்போர்ட் இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்றேன். தேங்க்யூ சார். டீட்டெயில்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்துடும் சார். நீங்க வந்து எங்களோட சப்போர்ட் நம்பரே நீங்க டைரக்டா ரீச் பண்ணலாம். அண்ட் என்னோடையும் நீங்க வந்து அங்க யூ கேன் கெட் இன் டு டச் வித் மீ ஆல்சோ சார். குணசேகரன் சார். ஓகே. ஸோ தேங்க்யூ சார். Thank you everyone.